அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஅராஜுடைய இரவில் நான் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பால் ஆக்கப்பட்டிருந்தது. செம்பாலான நகங்கள் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அதைக் கொண்டு தங்களுடைய முகத்திலும் உடம்பிலும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் மற்ற மக்களுடைய இறைச்சிகளை தின்று கொண்டிருந்தவர்கள், மாமிசங்களை புசித்தவர்கள். அப்படி என்று சொன்னால் அடுத்த மக்களை பற்றி புறம் பேசி திரிந்தவர்கள். ஏனென்றால் புறம் பேசி தின்றது அடுத்த மக்களுடைய அந்த உடம்பை கீறி கிழித்து அவருடைய இறைச்சியை சாப்பிடுவது போன்றது சமம். இப்போ மற்ற மக்களை புறம் பேசி திரிந்ததினால் அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்களிலே, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே அடுத்த மக்களை பற்றி நாம் புறம் பேசுவதற்கு முன்னால் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நாம் தீர்த்து கொண்டால், ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்தில் என்ன குறை இருக்குது, நான் என்ன செய்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், நான் மற்றவர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை தனக்குத்தானே சிந்தித்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் தன்னாலே தெரிந்து கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் இருக்க குறைகளை மறைத்து மற்றவர்களை அவ்வாறு இவ்வாறு என்று சொல்ல போனால் இன்னும் நமக்கு பாவம்தான் வந்து சேருமே தவிர நம்முடைய குறைகளும் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம் அத்தனை பேரையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான விதத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.